கடகராசி கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. தன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தன்னையோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திருப்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு சில பேர் கிளம்பி வருவாங்க. ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேரே தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு பண்ணின துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் நீங்கள் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாற தயாராகவே இருப்பீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா பொருளாதாரத்து நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோக காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கடக ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தர போறாரு. அஷ்டமத்து சனி விலக போகுதுங்க. இனி உங்க கஷ்ட காலம் எல்லாம் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நடந்து சாதிக்கும் நம்பிக்கை உங்களுக்கு துளிர்விட போகுது. சவால்களில் நீங்கள் எடுத்த சவால்கள் எல்லாம் வெற்றி பெற நேரங்காலமும் வந்துருச்சு. கடகராசிக்காரங்க மார்ச் 29 முதல் சனி பகவான் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன்னிலை வகிப்பீங்க. மனசில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும். விருப்பங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நிறைவேற வாய்ப்புகள் நிறைய உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள், ஏதாவது பிரச்சனை, இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. இதுவரைக்கும் உங்களை ஏளனமாகவும் இழிவாகவும் பேசியவர்கள், திட்டியவர்கள் எல்லாமே இனி உங்களை தேடி உங்களை பாராட்டுவாங்க. சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களோட நீண்ட கால லட்சியம் இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுங்க. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீரும். இருந்தாலும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் நீங்கும். சகோதரர் மூலமாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது உண்டாகும். சுப செலவுகள் இருக்குது. சிலர் கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடித்தனம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்களோட சாரங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாம். அதாவது வீண் செலவு, சொந்தத்தில் பிரச்சனை, இது போன்ற பாதிப்புகள் வரும். அப்படின்னாலும் சனியோட அருளால் நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. சிரமங்கள் ஏற்பட்டாலுமே கடைசியில் நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பித்ருக்களோட ஆசையால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். மற்றவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தேவையில்லாமல் போய் தலையை விட்டு மாட்டிக்க வேணாம். பொருளாதாரத்தில் சிக்கல் வரும். அப்படிங்கிறதால தேவையற்ற இந்த ஜாமீன், உத்தரவாதம் எதையுமே நீங்கள் உங்களோட கையெழுத்து போட்டு நீங்கள் யாருக்குமே தர வேணாம். அது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். வலைத்தளங்களில் உருவாகிற நட்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அதனால இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திச்சுட்டு வர்றாங்க. அதனால அதில் வர்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் அதில் இருக்கிறது நட்புகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க.
பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும், நட்பு வகையிலையும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். அதன் மூலமாக சில காரியங்களை நல்லபடியே நீங்கள் சாதிச்சிருவீங்க. இல்லத்தரசிகளே தங்களோட ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. புகுந்த வீட்டில் கருத்து வேறுபாடுகள் இத்தனை நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பணியை இத்தனை நாளாக உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து டெம்பரரியாக தான் இருந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு நிரந்தரமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிலிருந்து சம்பளம் கொஞ்சம் உயர்வாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்தபடி உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. அவர் உங்களோட 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால திட்டமிட்ட காரியங்கள், நீங்கள் இத்தனை நாளாக இந்த விஷயம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனாலும் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு இத்தனை நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கைகூடும். கவர்மெண்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் வந்து பெருகும். சனி பகவான் வந்து உங்களோட 6ஆம் வீட்டை பார்க்குறதால சோர்வு நீங்கி நீங்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்ய தொடங்குவீங்க. மறைமுகமான எதிரிகள் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுமே தவிர அப்படி இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இதனால உண்டாக்கிடுவீங்க. சனி பகவான் வந்து உங்களோட லாப வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத பணவரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வந்து சேரும். நிலுவையில் இருந்த வழக்குகள் வந்து வெற்றியடையும். இந்த ராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகளில் அலைச்சல் இருந்தாலும் அது கடைசியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் சோம்பலும் சலிப்பும் தான் வந்து போகும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் வேலைகளை சேர்த்து வைக்காமல் உடனுக்குடன் செஞ்சு முடிச்சிருங்க. சில காரியங்களை சில முக்கியமான காரியங்களெல்லாம் நீங்கள் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேணாம். கடக ராசியில் இருக்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பித்ரு ஆசீர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாமல் ஓரளவு சிறப்பான காலமாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த நல்ல நன்மைகளும் எல்லா நன்மைகளுமே நடைபெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வியாபாரம், ஏதாவது வணிகத்தில் இருக்கீங்க அப்படின்னா புதிய சரக்குகளில் கொள்முதல் செய்வீங்க. தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல வேலையாட்கள்லாம் உங்களுக்கு அமைவாங்க. ஏதாவது புதுசாக ஏஜென்சி எடுக்கணும், கெமிக்கல், இரும்பு, இந்த பாஸ்மதி அரிசி, எண்ணெய் வகைகளால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை வந்து நிச்சயமாக ஓங்கும். உங்களை புரிஞ்சுக்கிற அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க. புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களை நீங்களே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வேலை வாங்கிக்குவீங்க. இன்னும் சில நாட்களில், இந்த வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாக இருக்க போகுது. இதனால் வருமானம் வந்து உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களோட செல்வாக்கு வந்து உயரும். உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வகையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க. நீங்களும் கடந்த 2-3 வருஷமாகவே ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வேலை உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இந்த மாதிரி எல்லா சலுகையுமே கிடச்சிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனநலம் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது.
போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உயர்வுக்கு போக போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் இருந்த எல்லா